அரசியல் கட்சிகள் விளம்பரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திடம் சான்றிதழ் பெற வேண்டும். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. திமுக தலைமையிடம் தேர்தலில் போட்டியிட விரும்பும் விருப்ப பட்டியலை கொடுத்த கூட்டணி கட்சிகள். திங்கட்கிழமைக்குள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க திமுக தீவிரம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உதயமானது புதிய கூட்டணி. பாமக நிறுவனர் ராமதாஸ், சசிகலா இணைந்து தமிழ்நாடு புதுச்சேரி தேர்தலை சந்திக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழகத்தின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக புதிய கூட்டணி செயல்படும். ராமதாஸ், சசிகலா இணைந்து கூட்டறிக்கை வெளியீடு. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம். தங்கள் கூட்டணிக்கு வர விரும்புவோர் இருவருடன் ஆலோசித்து வரலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு. சென்னையில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம். உதய சூரியனா டாக்டர் சின்னத்தில் போட்டியிடுவதா என்பது குறித்து நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மும்பை புறப்பட்டு சென்றார் விஜய். இயக்குநர் அட்லியின் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றதாக தகவல். டெல்லிக்கு ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கையெண்ணேறு கேள்வி. 2011 தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க 6 மணி நேரத்திற்கு மேலாக கருணாநிதியும் ஸ்டாலினும் காத்திருந்தது மறந்துவிட்டதா என அதிமுக பதில் கேள்வி. காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் தொடர்ந்து 6வது முறையாக போட்டியிட விருப்ப மனு. மூத்த அமைச்சர் துரைமுருகன் உட்பட 4 பேரிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேர்காணல். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின் இறுதி வடிவம் பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு உடன்படிக்கை. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 10, அதிமுக, எல்ஜேகே தலா 2 தொகுதிகளிலும் போட்டி. இந்தியா கூட்டணி நாட்டுக்கு தேவை. அந்த காரணத்திற்காக தான் நானும் கூட்டணியில் இருக்கிறேன். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. நான் சொல்லும் போது கிண்டல் அடிச்சாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்ப தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவிங் இந்த. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே நல்லூர் சுங்குச்சாவடிகள் 65 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். பிரபல நகைக்கடைக்கு சொந்தமான நகைகளுக்கான ஆவணங்கள் குறித்து பறக்கும் படை வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை. பள்ளி மாணவர்களுக்கு 45 நாட்கள் கோடை விடுமுறை என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும். சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவு. விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைதானவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். நீதிமன்ற உத்தரவுக்கு பின் பாளையங்கோட்டை சிறையில் அடைப்பு. வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் வடசென்னையில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடல். வேலைக்காக வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களில் இருந்து வந்த மக்கள் உணவின்றி தவிப்பு. தென்கொரியாவின் டேஜியோனில் உள்ள கார் உதிரிப்பாக தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் 50 பேர் காயமடைந்த நிலையில் 35 பேர் கவலைக்கிடம்.
சவுதி அரேபியா மீதான ஈரான் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழப்பு. மார்ச் 18ஆம் தேதி நடந்த தாக்குதலில் இறந்ததாகவும் அவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்திய தூதரகம் பதிவு. ஈரானுடன் போரிடும் அமெரிக்காவுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய தடை. நடுநிலை கொள்கையின்படி மோதலில் ஈடுபடும் நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யப்படாது என சுவிட்சர்லாந்து அரசு திட்டவட்டம். சர்வதேச கால்பந்து அரங்கில் 900 கோல் அடித்த அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி அதிவேகமாக 900 கோல்களை அடித்து கால்பந்து வரலாற்றில் புதிய சாதனை.